இந்த லோகோவுக்கு மீனிங் என்ன அப்படின்னு ரொம்ப நாளா நானும் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். இன்னைக்கு நம்ம அதை தெரிஞ்சுக்க போறோம். இந்த லோகோட வரலாறு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 1898 வருஷம் இந்த கம்பெனியோட பேர் என்ன அப்படின்னா நிப்பான் காகி லிமிடெட். சோ அவங்களோட ஃபர்ஸ்ட் லோகோ என்னவா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபீனிக்ஸ் பறவை நிக்கிற மாதிரி ஒரு லோகோ. அதோட வாயில வந்து ஒரு டியூனிங் ஃபோர்க் இருக்கும். டியூனிங் ஃபோர்க் அப்படின்னா நம்ம பிசிக்ஸ் லேப்ல யூஸ் பண்ணுவோம்ல அந்த டிவைஸ். 1916ல ஒரு 3 டியூனிங் ஃபோர்க்கை மெர்ஜ் பண்ண மாதிரி ஒரு லோகோவை வெளியிடுறாங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யமகோட லோகோல இருக்கிறது என்னன்னு தெரியுமா? டியூனிங் ஃபோர்க். நான் ரொம்ப நாளா ஏதோ ஜப்பனீஸ் லெட்டர் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா ஒரு மோட்டார் சைக்கிள் தயாரிக்கிற நிறுவனம் எதுக்காக டியூனிங் ஃபோர்க்கை யூஸ் பண்ணணும்? இதுக்கான பதில தெரிஞ்சுக்கணும்னா 1927 வருஷம் அவங்க யூஸ் பண்ண லோகோ என்ன தெரியுமா? பியானோ அண்ட் டியூனிங் ஃபோர்க். நீங்க யோசிச்சது கரெக்ட் தான். ஒருவேளை அவங்க மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தயாரிக்கிற கம்பெனியா முதல்ல இருந்திருப்பாங்களோ அப்படின்னு நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா அதான் ஆன்சர். டியூனிங் ஃபோர்க் அப்படின்றது வந்து அந்த மியூசிக்கல் ஸ்ட்ரிங்ஸ் இருக்கு பாத்தீங்களா, ஸ்ட்ரிங்ஸை கரெக்டா மெயின்டைன் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய டிவைஸ். அதனால டியூனிங் ஃபோர்க் அவங்க லோகோவை வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. சரி, ஒரு டியூனிங் ஃபோர்க் கூட விட வேண்டியதுனா ஏன் 3 டியூனிங் ஃபோர்க் அப்படின்னு கேட்டீங்கன்னா மூணுத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. மெலடி, ஹார்மனி, ரிதம். அப்படியே மோட்டார் சைக்கிள் நிறுவனமா கன்வெர்ட் பண்ணும்போது அதே டியூனிங் ஃபோர்க்கை வச்சுக்கிட்டு அதுக்கு வேற ஒரு அர்த்தத்தை கொடுக்குறாங்க. டெக்னாலஜி, ப்ரொடக்ஷன் அண்ட் சேல்ஸ் அப்படின்ற அந்த 3 காரணங்களை அந்த டியூனிங் ஃபோர்க்கு வழங்குறாங்க. இந்த விஷயம் எத்தனை யமகா யூசர்ஸ்க்கு தெரியும் அப்படின்ற விஷயத்தை கமெண்ட்ல விட்டுட்டு இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு யமகா லவருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.